ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்யூஸ்ட். இங்கே ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் யாராவது ஆன்லைன் கோர்சஸ் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பட்டாணி வித் கேரட் பீன்ஸ் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். கீ வேணுனாலும் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீ வந்து எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி வந்து நல்லா முளைக்கட்டி எடுத்துக்கலாங்க. அதாவது வந்து கேரட், பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பட்டாணியை வந்து நல்லா முளைக்கட்ட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த இது தோல் எல்லாமே உரித்து எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க பட்டாணியை மட்டும் அதாவது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது பச்சை பட்டாணி, அதில் தான் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டாணியை வந்து நல்லா முளைக்கட்டி வச்சுக்கிட்டு அதாவது வந்து தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுட்டு அதை அப்படியே ஒயிட் கிளாத்தில் கட்டி வச்சிங்கனாலே முளைக்கும். முளைச்சதுக்கப்புறமா குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், அதுக்கு முன்னாடியே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. நீங்கள் எண்ணெயில் வேணாலும் இதை போடலாம். நான் வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயே வேணாலும் நீங்கள் போட்டு குழம்பு வச்சுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது நல்லா வதக்கி மசாலா ஃப்ளேவர் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த அளவுக்கு இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா புளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் புளிப்பு ஆட் பண்ணல, அதை அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆயில் வந்து கொஞ்சம் நிறையா விடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க குழம்பு. நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கல்லுப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணுங்க, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி 2ம் நான் ஒரே அளவாக ஆட் பண்ணி 3யும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இதை 3யும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் வந்து எப்படி பொடி பொடியாக கட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி உரித்து நான் கொஞ்சமாக லைட்டாக முளைக்கட்டுற அளவுக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பட்டாணி வேணாலும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, பச்சை வாசம் போகணும். குழம்போட கலரும் வித் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் இந்த சப்பாத்தி வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற குழந்தைங்க மறுபடியும் ஒரு 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் வந்து போயிடணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்தால் தான் இஞ்சி பூண்டோட வாசம் வந்து போகும்.
இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்க பார்க்கும், அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகாவும் இல்லை ஏதாவது ஒரு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை செஞ்சுக்கலாம் காரத்துக்காக. ஓகேங்களா? பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாஸ் எல்லாமே போட்டிருக்கேன். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. காரத்துக்கு தேவையான அளவு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அது கொதிச்சதுக்கப்புறமா காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நிறையாவே ஊற்றிடுங்க. ஏன்னா காயும் பட்டாணி வேகணும் ஃபஸ்ட்டு. இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டாணியும் கேரட் பீன்ஸ் எல்லாமே நீங்கள் கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம். நானும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். குழம்பு ரெடி ஆயிருங்க, அவ்வளோதாங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க. உப்பு அதிகமாக இருக்கா இல்லை பத்தலையா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். காய் நல்லா வெந்தாலே போதுமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டாணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. பட்டாணியும் கேரட்டையும் பீன்ஸையும் வந்து ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். விசில் வச்சு விடும்போது மசாலா வந்து அதிகமாக உள்ளே இறங்காது. இந்த மாதிரி வேகும்போது கொஞ்சம் உள்ளே கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் குழம்புல அதோட டேஸ்ட்டும் வந்து காயும் பட்டாணியில் இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் எல்லாருமே.